வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பம், இந்த கிருபையான நாட்களை தந்த நம் பிதாவாகிய தேவனுக்கும், அவருடைய ஒரே குமாரன் கிறிஸ்து இயேசுவுக்கும், அவருடைய பரிசுத்த ஆவியானவராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இந்த திருத்துவ தெய்வம் என்பதே எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பல முறை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதாவது, ஒரே தேவன் 3 குணங்களில் வெளிப்படக்கூடிய காரியம். டியூவல் பர்சனாலிட்டி என்று சொல்லுவாங்க. இங்க பார்ப்பீர்கள் என்றால் ட்ரிபிள் பர்சனாலிட்டி. அதுலயும் போச்சு வெளுத்து வெளுத்து வாங்குறார் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி மனிதனையும் மனுஷியும் சிருஷ்டித்தார். எவ்வளவாக நேசித்தார் என்றால், தன்னுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எண்ணி பார்க்காதபடி அவ்வளோ பெரிய பரலோகம், அவ்வளோ பெரிய அண்ட சராசரம் ஒருவராய் நின்று ஆளுகை செய்து யுகம் யுகமாக சந்தித்து எத்தனையோ யுகங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து கோடான கோடி தூதர்களுக்கெல்லாம் இவர் கட்டளை பிறப்பிக்கிறவராய் இருக்கிறார். இவருடைய குரல் பார்ப்பீர்கள் என்றால் பல மேகங்கள் ஒன்றாக அசைந்தால் தண்டர் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, இடி முழக்கம். அவருடைய குரல் அப்படியாக இடி முழக்கங்களாய் இருக்கக்கூடியதாவது. வெளிப்பாடுல இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சவர் தானே அப்படி என்று சொல்லி யோவான் சீஷன் இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்தில் நான் அவருடைய மார்பிளை சாய்ந்து பல ரகசியங்களை கேட்டவன், அவரோடு கூட நான் சுற்றி திரிந்தவன், அவர் எனக்கு ஒரு விதத்தில் சொந்தக்காரர் தான், தூரத்து சொந்தமா பக்கத்து சொந்தமான்னு தெரியல, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தானே வரப்போகிறார் என்று சொல்லி வெளிப்பாடு 1ஆவது அதிகாரத்துல பார்ப்பீர்களானால் இடி முழக்கங்களோட அக்கினி கண்களோட அங்கே வந்து தலைமயிரெல்லாம் பஞ்சை போல நிறைந்திருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான நிலைமையில, வல்லமையான நிலைமையில, ராஜாதி ராஜராக கர்த்தாதி கர்த்தராக தோன்றின இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த யோவான் ஒரு செத்த மனிதனை போல கீழே விழுந்து கிடந்தாராம். இன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் குழந்தை இயேசுவை தொட்டுல போட்டு தாளாட்டிட்டு இருக்கிறோம். கத்தோலிக்கர்ல குத்தி பேசுறேன்னு உடனே நினைச்சுக்க கூடாது. பெந்தகாஸ்மார்களும் தான் அவரை ஒரு குட்டி இயேசு போல, இல்ல ஒரு கூட இருக்கிற சகா இயேசுவை போல அப்படி பார்க்க நிறைய பேர் இன்றைக்கு இப்படியாக ஹே ப்ரோ ஜீசஸ் அப்படின்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிப தம்பி தங்கைகள் எல்லாம் ப்ரோ ஜீசஸ் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர் ப்ரோ ஜீசஸ் அல்லங்க, பெரிய ஜீசஸ். அந்த ஜீசஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலே தூதர்களுங்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கினா கூட உங்களுக்கு அங்க என்ட்ரன்ஸ் கிடைக்காது. சரி, நான் முக்கியமான டாபிக்கை விட்டு வெளியில போறேன். அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தின இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இறங்கி வந்து ஒவ்வொரு நாளிலும் குளிர் நிழல்ல, அந்த குளிர் நிழல்ல அவர் இப்படியாக மனிதனோடையும் ஆதாமோடையும் ஏவாளோடையும் சம்பாஷித்தாராம். என்னத்தை சம்பாஷித்திருப்பார்? எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்படி அல்ல. ஒரு அன்பு தகப்பன் வீட்டுக்குள் நுழைந்த மாத்திரத்தில் அவருடைய 2 வயது குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்பான்னு எப்படியெல்லாம் சொல்லி கொண்டு ஓடி வருமோ அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு ஓடி வரும். அந்த குழந்தை வருவதை பார்த்து இந்த தகப்பனுடைய உள்ளம் பூரித்து அப்படியே ஓடிக்கொண்டு கட்டி தழுவி கொண்டு அன்பு முத்தங்களால வாடா ராஜா, வாடா கண்ணா என்று சொல்லி அவர் அணைப்பார் அல்லவா? அப்படிப்பட்ட சம்பாஷணையில பிதாவாகிய கர்த்தர் இதோ ஆதாமோடவும் ஏவாளோடவும் ஈடுபட்டார் என்பதற்கு தான் அது பொருளாகும். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார், தன்னுடைய கர்வம், தன்னுடைய விதமான என்ன சொல்லுவது, ஒரு விதமான ராஜரீகம், இவைகள் எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு அவர் மனித நேயத்தை நேசித்தார், தன் சாயலாகவே உருவாக்கினார்.
ஆனால் இப்படிப்பட்ட தகப்பனுக்கு கொடுத்த ஸ்தானம் என்ன தெரியுமா? துரோகம், மறுதளிப்பு, கீழ்ப்படியாமை. பாவம் பிறந்தது. பிசாசுக்கு மனித நேயம் நண்பர்களாக மாறினார்கள். அங்கே பிதாவோட மனம் உடைந்தது. அவர் சொன்னார், இனிமேல் என் முகத்தில் யாருமே முழிக்க முடியாது அப்படி என்று புறம்பே தள்ளிவிட்டு, ஆனாலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி, இந்த மனித நேயத்தை மீட்டெடுக்கும்படி என்னுடைய குமாரன் கிறிஸ்து இயேசு வருவான் என்று சொல்லி இரண்டாவது பாத்திரத்தை அவர் எங்கே அறிமுகம் செய்கிறதாவது. அந்த இரண்டாவது பாத்திரம் என்னப்பட்ட பாத்திரம் தெரியுமா? இந்த முதலாவது தகப்பனாக வந்த அன்பின் பாத்திரத்தை விட ஒருபடி மேலான பாத்திரம். தன்னுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்தல, தன்னுடைய ஜீவனையே அவர் விட்டார். தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். ரத்தத்தை சிந்தினார். மாம்சம் எல்லாம் சந்து சந்தாக கிழிக்கப்பட்டதாம். ஒரு பழி ஆடை எப்படியாக அடிச்சு துன்புறுத்துவார்களோ, எப்படியாக சந்து சந்தாக அறுப்பார்களோ, நியாயப்பிரமாணத்தின்படி, கட்டளைகளின்படி, லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்டதாவது. லேவியர் 16வது அதிகாரத்துல நீங்கள் இதெல்லாம் வாசிக்கலாம். அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த விதமான பழி ஆடாய் அவர் பாவ நிவாரணமாய் அங்க சிலுவையில அறையப்பட்டார். தன்னுடைய அன்பை அப்படியாக வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக ரத்தம் சிந்தப்பட்டது, ரட்சிப்பு பிறந்தது, ரட்சணிய நாட்கள் தொடங்கியது. தேவன் தன்னுடைய அன்பில அடுத்தபடிக்கு மேலாக எட்டுவிட்டார். சரி, இவ்வளவுதானா என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த திருத்துவ தெய்வம் என்றால் யார், ட்ரையூன் காட் என்றால் என்ன என்று சொல்லி யாருக்குமே விளங்கவில்லை. அதுதான் பிரச்சனை இன்றைக்கு கிறிஸ்துவத்துல. இதை காட்டிலும் முன்னோர் படிக்கு சென்று இயேசு கிறிஸ்து அங்கேயும் இங்கேயுமே அலைந்து திரிந்து நன்மைகள் செய்தார். அப்படி என்றால் எல்லாருமே அந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியசாலிகள் அல்ல. இவர் எங்கெல்லாம் சென்று நன்மை கொடுத்தாரோ, நன்மை செய்தாரோ, அவர்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டார்களே தவிர உலகத்தில் இருக்கிற அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு ஏக்கம் மனித நேயத்துக்கு இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு இருந்தது, மிக அதிகமாகவே இருந்தது. அப்ப அவர் யோசித்தார், நான் ஒருவனாக சென்று ஆதாமையும் ஏவாளை மட்டும் சந்தித்தேன், வேற யாரும் என் முகத்தை பார்த்ததல்ல. அதே போல என் குமாரனை அனுப்பித்தேன் அல்லவா, அவர் சென்ற இடங்கள் எல்லாம் 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்குள்ளாராக இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சில வேத பாரகர்கள். அந்த 4 ஆண்டுகளும் இவர் எங்கெல்லாம் சென்றாரோ, யாரெல்லாம் இவருடைய முகத்தை பார்த்தாரோ, யாரெல்லாம் இவர்களோடு சம்பாஷித்தாரோ, அவர்கள் தான் நன்மை பெற்றுக்கொண்டார்கள். இது போதாதே, என் அன்பை நான் எப்படி எல்லாருக்கும் எல்லோருக்கும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவது எப்படி என்று யோசித்த மாத்திரத்தில் 3வது பாத்திரம் பிறந்தது. அந்த பாத்திரத்தின் பெயர் ஆவியானவர். பரிசுத்த ஆவி அப்படி என்று சொல்வார்கள். ஆவி அல்ல, ஆவியாக அலைந்து திரிவது அசுத்த ஆவிகள், அசுத்த கிரிகள், அவைகள்லாம் ஆவிகள். ஒரு மனித ரூபம் கிடையாது, ஒரு ரூபம் இல்லாத, ஒரு சுய ரூபம் இல்லாத ஒரு ஆவிகளாக அலைந்து திரியக்கூடிய அசுத்த கிரிகள். அப்படிப்பட்டவர் அல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் சாயலிலேயே இருக்கிறவர், ஆனால் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் கண்களில் தெரிவதில்லை, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர் உள்ளே இருப்பதை உணரக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் அங்கே வைத்திருக்கிறார். பிதாவாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் ஆவில மறுபிறப்படைவதும், ஆவில பிறப்பதும், ஆவில ஜனிப்பித்து நாம் புதிய வாழ்வை தொடங்குவதும், பழையவைகளுக்கெல்லாம் நான் மரித்து இதோ புதிய சிருஷ்டியா எழுப்பப்பட்டேன் என்கிற அந்த 2 கொரிந்தியர் 3:17 5:17 அது பொருளாகும். அந்த விதமான பாத்திரத்திற்குள் நீங்கள் அடங்கி இந்த விதமான பாத்திரத்தை உங்களுக்குள் அனுமதிக்கிறப்போ அங்கே ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப் உண்டாகிறது, ஒரு நட்பு தொடங்குகிறது, ஒரு உறவு அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. அந்த உறவு தான் ஆவிக்குரிய வாழ்வு என்ற தலைப்புக்கு பொருளாகும். இந்த 3வது பாத்திரம் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் பேர் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கலையே, இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டு பேசவில்லையே அப்படி என்றெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்த இடத்தையும் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தையும், பெத்லகேமுக்கு செல்லுகிற ஒரு கூட்டம், எருசலேம் நகருக்கு செல்லுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லி இன்றைக்கு அதுதான் புனித பூமி, அதுதான் புனித நகரம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு எவ்வளவோ லட்சக்கணக்காக செலவு செய்து அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் இவ்வளவுதான் அல்ல. ஒரு பொம்மை சிலுவை எடுத்து இவர்கள் எல்லாம் மலைக்கு போகிறார்களாம்.
1.5 மைலுக்கு. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை ஏறத்தாழ 50 கிலோக்கு மேல எடை உள்ளது. ஏன் 50 கிலோ எடுத்துட்டு தான் நீ சுமந்து போயேன்? போக மாட்டானுங்க. இந்த பொம்மை சிலுவை எடுத்துட்டு போய் அங்க நின்றுட்டு எல்லா சேட்டைகளையும் பண்ணி விட்டு அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று சொல்லி உள்ள அந்த மனிதனுக்கு ஒரு மாற்றம் வராதபடி எப்படி சென்றார்களோ அவ்வண்ணமாகவே திரும்பி விடுகிறார்கள், மரித்தும் போய் விடுகிறார்கள். புனித பூமிக்கு நான் போனதனால், புனித நகரத்துக்கு நான் போனதனால் நான் புனிதனாக மாறிவிட்டேன் என்று எண்ணிக்கொள்ளுகிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் மதியினம் உள்ளவர்களே, முட்டாள்களே என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஏனென்றால் எங்கேயும் நீங்கள் அழிந்து திரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளாராகவே அந்த புனித நகரம் வந்து இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வடிவில. அதற்காக நாங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் புனித நகரத்துக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, அங்கே யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் எடுத்தால்தான் நான் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்று எவனாவது உங்களிடம் சொல்லவான் என்றால் அவன் ஏமாற்றுக்காரன். லட்சக்கணக்கில் இன்றைக்கு செலவு செய்து டூரிசம் ஸ்பாட்டாக அதை மாட்டி இருக்கிறார்கள். எனக்கும் டூர்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் நல்ல 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 சுத்தணும், ஃபேமிலியோட ஜாலியா போகணும். புரியுதுங்களா? அதுக்குன்னு இயேசுவின் நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. அதெல்லாம் போகட்டும். திருத்துவத்தை குறித்த அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில அவர் வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசானாக இருப்பார். எழுதப்பட்டிருக்கிற நியாய பிரமாணங்கள் கட்டளைகளின் அடிப்படையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நற்கீர்த்தி அடையும்படியும், ஒழுக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியும், ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளும்படியும் அந்த ஞானத்தின் பாலாய் இருக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக அனுப்பப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் யாவரும் பார்ப்பீர்களானால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இதோடைய முதல் சாராம்சம். இரண்டாவது, இவர்கள் தவறு செய்கிறவர்கள் எல்லாம் திருத்தக்கூடிய சீஷர்களாயும் ஒளிவிளக்குகளாயும் அவருடைய பாத்திரமாய் மாறிவிடுவார்கள். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து என்ன வல்லமையிலும் அதிகாரத்திலும் இந்த பிசாசு கூட்டங்களை எல்லாம் தன்னுடைய காலின் கீழே நசுக்கி போட்டாரோ அதிக அதிகாரத்தோட கூட இவர்களும் கிரியை செய்ய தொடங்கி விடுவார்கள். நான்காவது, இவர்கள் எதை குறித்தும் அஞ்சுவதில்லை, எதை குறித்தும் கலங்குவதில்லை, எதை குறித்தும் பயப்படுவதில்லை. யூதாவின் சிங்கத்தின் பிள்ளைகளைப் போல ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் முன்னேறி வந்தது, ஆனால் ஒரு யானை கூட்டமே பயந்து ஓடிவிடுமாம். அப்படிப்பட்ட சிங்கத்தை போல அவர்கள் நின்று எந்த பிரச்சனையா இருந்தாலும் சந்தித்து தங்களிடம் வருகிறவர்களுடைய பிரச்சனைகளையும் இவர்கள் தீர்வு செய்யும்படி வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இவைகள் தான் இயேசு கிறிஸ்து அதை நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 10:38 எழுதக்கூடிய பொருளாகும். எவ்வளவு பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு இதன்படிதான் நான் வாழ்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவத்தான் நான் சுதந்திரித்து இப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அதோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா இருக்கும்? 0.00001 1% தான் இருக்கும். 1% கூட இருக்காதுன்னு சொல்ல வரேன். சற்று ஆராய்ந்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். வாருங்கள், முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நாம் சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக பல நியமங்கள், பல ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆழ்கடல் ரகசியங்களை எல்லாம் நாங்கள் உங்களுடைய கரங்களில் சமர்ப்பித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நிமித்தமாக ஏறத்தாழ 180 அத்தியாயங்களுக்கு நேராக எட்டி கொண்டிருக்கிறோம். நாம் 7 அதிகாரங்களை ஆதியாகமத்தில் முடித்து 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்து சில வாரங்கள் ஆயிற்று. முதல் 7 அதிகாரங்கள் நடந்ததுல பாதியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்பதான் இன்னொரு பாதி என்ன தெரியுங்களா? இந்த மனிதனை உண்டாக்குனதுக்காக ஆண்டவர் வெசனப்பட்டார். இவனிடம் இல்லாத கிரியைகளே கிடையாது. பிசாசை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான் மனுஷன். ஏன் தெரியுங்களா? இவன் ரெண்டும் கெட்டான் ஆயிட்டான். ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுத்த ஞானம், இன்னொரு பக்கம் பிசாசு கொடுத்த எல்லா விதமான துர்எண்ணங்கள், இதெல்லாம் கலந்து நாச மோசங்களும் அங்கே வெளிப்பட்டு ராட்சதர்கள் எல்லாம் பிறந்தார்களாம். ராட்சதர்கள் அந்த உயரத்தில் மட்டும் இல்ல, 13 அடி எல்லாம் உயரம் இருந்தானுங்களாம்.
உயரத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு ராட்சத எண்ணத்தை போல மாறிவிட்டன. மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் ராட்சசன், ஒரு மிருகத்தை போல மாறி அவன் என்னென்னமோ வேலைகள் எல்லாம், காம விகாரம், எல்லா விதமான விக்கிரகாராதனைகளும், எல்லா விதமான கொலைகளும், கற்பழிப்புகளும், கொள்ளைகளும் என்று சொல்லி தடியெடுத்தவன் எல்லாம் சண்டைக்காரன் என்ற பழமொழிக்கு ஏதுவாக இவர்கள் எல்லாம் தன்னுடைய கண்களுக்கு எதெல்லாம் தங்களுடைய கண்களுக்கு நியாயம் என்று பட்டதோ அதையெல்லாம் செய்ய தொடங்கி விட்டான். பிசாசுடைய கண்களுக்கு எது நியாயமா பட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தனை குத்தி சாவுறது நியாயம்பா. ஏன் தெரியுமா? அவனை விட பலசாலி, அவனை குத்தி அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், அதுல என்ன தவறு இருக்கு? இப்படிதான் சொல்லுவான். அவனோட நியாய பிரமாணங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி நியாய பிரமாணத்தை அதிகமா எழுந்து தொடங்கியதோட இவர்கள் அதை செயல்படுத்தவும் தொடங்கினதுனால ஆண்டவர் பார்த்து, இந்த பூமி கெட்டு அழிந்தது, இதை நான் ஒரேடியா அழித்து விட்டு பழைய நிலைமைக்கே திருப்பி விடுகிறேன் என்று சொல்லி விசனப்பட்டாராம், துக்கப்பட்டாராம், அழுதாராம், புறம்பினாராம். அப்பொழுதுதான் நோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய கண்களில கிருபை பெற்றார். அதை பார்த்ததும் ஆண்டவருடைய உள்ளமெல்லாம் பூரிப்படைந்தது. ஒருவனாவது இருக்கிறானே என்று சொல்லி மறுபடியுமாய் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து யோசித்து தொடங்கிவிட்டார். பேழை என்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் பிறந்தது. பேழை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் புதிய ஏற்பாடின் அடிப்படையில. அதே போல மகா ஜலப்பிரளயம் என்கிற அந்த காரியம் மகா உபத்திரவ காலம், வர இருக்கக்கூடிய மகா உபத்திரவ காலத்திற்கு ஈடாகும். இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். அருமையாக சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 8, 9 தான் உங்களுடைய இந்த பைபிள் வேதாகமத்திலேயே 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் தான் மிக மிக முக்கியமான அதிகாரங்கள். ஏன் தெரியுமா? அதுல 2 காரியங்கள் பிறந்தது. ஒன்று ரட்சிப்பு, நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, டெலிவரன்ஸ், ஃப்ரீடம், விடுதலை. அதே போல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இதற்கு முன்பே அந்த உடன்படிக்கை எல்லாம் செய்யல. ஏன் தெரியுமா? அதற்கு அவசியமே வரல, பாவம் பிறக்கல. ஆண்டவர் அவ்வளவாக நம்பிக்கை வைத்திருந்தார் இந்த மனித மேலையும் மனுஷன் மேலையும். அதனால பழுகி பெருகுங்கள், இதெல்லாம் உங்களுடையது, நான் உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய சொத்து இது, உங்களுடைய இடம் இது, உங்களுடைய ராஜ்யம் இது, உங்களுடைய பூமி இது, உங்களுடைய சிருஷ்டிப்புகள். கர்த்தராக இருந்து நான் சிருஷ்டித்திருக்கலாம், ஆனால் இந்த படைப்புகளுக்கெல்லாம் நீங்களே அதிகாரிகள், உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை மறுபடியுமாய் கொண்டு வந்த பிறகு புதிய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இது புதிய உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை தான். ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் பிறந்ததையும் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கையோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து பல காரியங்களை நாம் ஒன்றாக கற்றுக்கொள்ள போகிறோம். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 8வது அதிகாரத்துக்குள் ஆண்டவராகிய தேவன் இதோ நோவாவை நினைவு கூர்ந்தார். அங்கே 150 நாட்களுக்கு 150 நாள் அளவுக்கு அங்கே நீர்நிலை குறையாமலே இருந்தது. ஒரு பலத்த காற்றை வர பண்ணினார். 7 மாதம் அளவுல நீர்நிலையானது அசைக்கப்பட்டது. 10வது மாதத்துல நீர்நிலையானது மிக மிக அதிகமாக குறைய தொடங்கினது. மலை உச்சியெல்லாம் தெரிந்ததாம். நோவாக்கு நம்பிக்கை பிறந்தது. நோவாக்கு விசுவாசம் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்டது. இதைத்தான் நாம் 7வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். 7வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லக்கூடிய காரியமாவது, then he sent out a raven, ஒரு காக்கா எடுத்து விடுறாரு. இந்த காக்காவோட குணம்னு பார்த்தோம் இல்லையா? பிசாசு குணம் தான் காக்கா குணம். அலைந்து திரிந்து சுத்திட்டே இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வராது, தேவனுடைய வீட்டுக்குள்ள வராது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வராது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள வராது. ஜெபம் செய்ய கூப்பிட்டா எனக்கு தூக்கம் வருதும்மா, பைபிளை படுறா அப்படின்னா எனக்கு தலையெல்லாம் வலிக்குதும்பா, டேய் வாடா கோயிலுக்கு போலான்னா எனக்கு வயிறுக்கு வலிக்குதும்பா. இது என்ன குணம் தெரியுமா? பிசாசு குணம். இது சிறியவர்களுக்கு மட்டும் அல்ல, பெரியவர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு எப்படி தெரியுமா காரணங்கள் வரும்? ஐயோ நான் ரொம்ப பிஸி, எனக்கு இந்த வேலையாக்கும், எனக்கு அந்த பிரஷர் ஆக்கும், நான் இங்கே செல்ல வேண்டுமாக்கும், நான் செல்லவில்லை என்றால் என் குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார், எப்படி எனக்கு சம்பளம் கொடுப்பான் என்று சொல்லி அடுக்கடுக்காக காரணங்களை எழுதியே கொடுத்து விடுவான். இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? காக்கா குணம். இந்த காக்காக்கு நம்ம ஒரு பட்ட பெயரை கொடுத்தோம். என்ன தெரியுங்களா? அயோக்கிய காக்கா. இந்த மாதிரி அயோக்கியர்கள் கிறிஸ்துவத்துல பல நபர்களாக மாறிவிட்டார்கள். எண்ணிக்கைகள் அதிகமாயிற்று. இதை குறித்தெல்லாம் நாம் 7வது வசனத்துல அருமையாக பார்த்தோம். இப்பொழுது 8வது வசனத்துக்குள்
அதை எதற்காக காக்காவை அங்கே இது பண்ணினார்னா, அந்த காக்காவுக்கு என்னன்னு கேட்டா செத்தது, நாரி போனது, புழு பிடிச்சது, பூச்சி பிடிச்சது, இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுமா. இதை குறித்தும் நாம் அதிகமாக விவரித்தோம். எதையெல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய காரியமோ அவைகள் எல்லாம் ரசனையோட செய்யக்கூடிய உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒரு பக்கம் கிரிக்கெட் மட்டை எடுத்துட்டு போறான், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் பின்னாடி ஒருத்தன் போறான், இன்னொரு பக்கம் இவன் பின்னாடி போறான். இப்படி பின்னாடி பின்னாடி போய்கொண்டிருக்கக்கூடிய நாரி போன கூட்டமாய் மாறக்கூடிய கிறிஸ்துவ கூட்டம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருப்பதை டெஃபினட்டாக நீங்க பார்க்க முடியும் நான் நம்புறேன். அதுல நீங்க ஒருவேளை சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த செய்தி உங்களுக்கு தான். சென்ற செய்திக்கு பார்த்து விட்டு வாருங்க, சரிங்களா? 8வது வசனத்துக்குள்ள நாம போகலாமா? 8வது வசனத்தை படிப்போம். 8வது வசனம் இப்படியாக கூறக்கூடியது, He also sent from himself a dove to see if the waters had abated from the face of the ground. இங்கே இன்னும் ஒன்று ஒரு வேறு விதமான காரியத்தை நோவா செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க நேர்ந்திடும். முதலாவது என்ன பண்ணுகிறார்? ரேவனுடைய கூடாது சாரி இங்கே ரேவன் என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் சென்ற அதிகாரத்தில். அதை குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ரேவன் என்றால் காக்காய். எனக்கே லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. காக்காவை காய் என்று சொல்றேன். அது மாதிரியே கத்தி ஒருவேளை மாறிடுச்சு, எனக்கு மறந்துருச்சு போல. அப்போ இந்த பிசாசு கூட சேர்ந்தோம்னா நம்மளுடைய சுய நினைவே மறக்கும்படி அவன் பல காரியங்களை சொல்லி குழப்புகிறவனா இருக்கிறான். அதனால்தான் இந்த பிசாசு குணம் படைத்த இந்த காக்கா என்ன பண்ணுதான், அலைந்து திரிகிறதாம். என்னவென்று செய்வதென்று தெரியாமல் உள்ளே நுழைவதா வெளியே போவதா, வெளியே இருப்பதா உள்ளே நுழைவதா, உள்ளே வெளியேன்னு விளையாண்டு கடைசியாக தவறான தீர்மானத்தை எடுத்து வெளியவே இருந்துக்கிறேனா, உள்ளெல்லாம் போகல. ஏன்னா எனக்கு இந்த நாத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இதுதான். தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளும் அவருடைய கோட்பாடுகளுக்குள்ளும் அவருடைய கட்டளைகளுக்குள்ளும் அவருடைய நியாய பிரமாணங்களுக்குள்ளும் அவருடைய கட்டமைப்புக்குள்ளும் அவருடைய நியமங்களுக்குள்ளும் வருவதற்கு மறுப்பதற்கு ஏதாவது ஒரு நொண்டி சாக்கை இவர்களாக தயாரித்து வைத்துக் கொள்வார்கள். பிசாசின் மேல தேவையில்லாமல் பழியை போடுவது. என்ன, சில நேரங்களில் பிசாசை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும். ஏன்னா அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான். ஏன்டா உன் வேலையை நீ கரெக்டா செய்யாம என் மேல பழிய போடுறியா, அது நியாயமான பிசாசு கேட்டா அவங்கிட்ட சொல்றது கூட ஒரு பதில் இல்லாத நிலைமையில, அவ்வளவு நிலைமையில இன்றைக்கு கிறிஸ்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எதற்காக இந்த விதமான தொடர் போதனையில் ஈடுபட்டிருக்கிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களை குறித்து அதிகமாக பேசுவதற்கும் அவர்களுடைய நிலைமை மாற வேண்டுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வல்லமையின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம் யாவருடைய வாழ்க்கை நிலைமை, வாழ்க்கை பிரயாணம், வாழ்க்கை யாத்திரையை ஒரு யாத்திரிகளை போல இந்த வாழ்க்கை என்கிற அந்த யாத்திரை இருக்கிறது பார்ப்பீர்களா? அந்த யாத்திரையில உங்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் உங்களுடைய சிந்தைகளை குறித்தும் உங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் பார்ப்பீர்களானால் கடவுளுடைய ஆவியில படைக்கப்பட்டதற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் ஒரு சம்பந்தமுமே இருக்காது. சில பேர் படிச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு டைய கட்டிட்டு வண்டி ஓட்டுவான். இன்னொருத்தன் படிக்காதவன் வந்து லைட்டா முட்டிடுவான். இவன் போடுற கெட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் படிக்காதவன் வந்து முழிப்பான். அவன் எப்போ இவன் நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு, பிஹெச்டி வாங்கி. படிப்பு கிடிப்பெல்லாம் கிடையாது, கோவம் வந்துச்சுன்னா. கரெக்டா? அதே போலதான் இந்த பிரச்சனைகள் மத்தியில உங்களுடைய நிலைப்பாடு எப்படியாக மாறிவிடுகிறதாம், இந்த காக்காவை போல மாறிவிடுகிறது. அலைந்து திரிகிறதுமாய், சுற்றி திரிகிறதுமாய், கவன சிதறுதல்ல ஈடுபடுகிறதுமாய், மற்றும் முன்கோவைகளாய் மாறுவதுமாய், பொறுமை இழந்து தாழ்மையின் ரூபத்தை இழந்து ஒரு மாதிரி கர்வம் நிறைந்து இப்படியாக சில தீர்மானங்களை எடுப்பதனால்தான் இன்றைக்கு பல கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது, சீரழிந்து போயிருக்கிறது.
தேவனுடைய பிரசன்னத்தை, குறிப்பாக தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய பரிதாபமான நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த முந்தின வசனத்துடைய சார அம்சம். இதை நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், வரக்கூடிய வசனம் அப்பொழுதுதான் உங்களுக்கு சரியாக விளங்கும். இப்ப நாம் படித்த வசனத்துல வேற ஒண்ணு புதிதாக இவர் அங்க முயற்சி எடுக்கக்கூடிய காரியமாவது. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறார். பார்த்துட்டு ஏன் மறுபடியும் ஒரு கழுகு அனுப்பிச்சிருக்கலாம்ல, வேற என்னென்னமோ பறவைகள்லாம் இருக்கு. அதனால ஏன் வந்து இந்த புறா என்கிற அந்த ஒரு பறவையை பிடித்தார்? நிறைய பேர் விளையாட்டுத்தனமா சொல்லக்கூடிய காரியம், அது நல்லா வெள்ளை வெள்ளன்னு முழுன்னு இருந்ததுங்களா, அதனால அதை லபக்குன்னு பிடிச்சி அமுச்சு விட்டாருங்க. மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா விகோரமா இருக்கு. இந்த ஆந்தையெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணை பார்த்தாலே ஆந்த கண்ணா அப்படின்னு சில பேரை திட்டுறாங்க பாருங்க. அதனால பயப்பட்டு நோவா, வேண்டாப்பா நம்ம இதுக்கு இந்த வம்பு துன்புக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேசாம இந்த புறாவை பிடிச்சி அமுச்சு விட்டுறலாம், நமக்கும் பிரச்சனை இல்லை பூராக்கும் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, வந்து ஒரு அப்பராணி அப்படின்னாக்கும் இவர் எடுத்து அமுச்சு விட்டாருன்னு விளையாட்டுத்தனமா இல்லைங்க, உண்மையாலுமே சீரியஸா ஒருத்தர் விளக்கிட்டு இருக்கிறாரு யூடியூப்ல. எனக்கு கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் சபையிலும் ஒரு 300 ஆடு இருக்கு, 300 400 500 ஆடு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் உட்காந்து தலையாட்டிட்டு உட்காந்து இருக்குதுங்க. வெள்ளை வெள்ளன்னு மொழுன்னு இருந்துச்சான். அதனால லபக்குன்னு பிடிச்சி அமுச்சு விட்டாரா. ஏன் லபக்குன்னு பிடிச்சி ஒரு சூப்பை போட்டு குடிச்சிருக்க வேண்டியதானே? என்ன அநியாயம் பாருங்க. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் எவ்வளவு ஆழமான அர்த்தம் தெரியுமா? முதலாவது, இந்த புறாவை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புறாவுடைய சுவாபம் என்னவென்றால், முதலாவது, இட் இஸ் நோன் ஃபார் இஸ் இன்னசென்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி அப்ராணி மிருகம். அப்ராணி என்றால் அதுக்கு சூதுவாது தெரியாது, அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் வந்து அதாவது சரியா தவறான்னு கூட தெரியாது. ஆனால் அது எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் ஒரு விதமான கூச்ச சுவாபமும் தாழ்மையின் ரூபமும் இருக்கக்கூடிய ஒரு சுவாபம் உடையது. ஆனா புறா பாருங்க, கொஞ்சம் தூரத்துல வந்தாலும் அப்படியே இது மறைஞ்சு போகணும். ஆனா கொஞ்சம் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அந்த புறாவை பிடிக்கிறது சாப்பாடு ஊட்டுறதுக்கா இல்ல சூப்பு போடுறதுக்கான்னு கூட தெரியாம தன் தலையை கொடுத்துரும். நீங்க காக்காவை பிடிக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் காக்கா கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி, அது ஒரு தூரத்துல டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க, சரியான விவரம், பயங்கரமான விவரம் அது. ஆனா இது கொஞ்சம் இன்னசென்ட், கொஞ்சம் இல்ல நல்லாவே இன்னசென்ட். ஏன் தெரியுங்களா? அது மிகவும் நம்பிக்கைக்கு உரிய ஒரு பாத்திரம். யாரையும் எளிதாக நம்பி, தாழ்மையின் ரூபம், அதாவது ரொம்ப ஷை டைப், ஒரு மாதிரி ரொம்ப ஷை டைப். நீங்க அவ்வளோ அதாவது செல்லமா நீங்க வச்சுக்கலாம். அது ரொம்ப ஷை டைப். நீங்க அன்பா இது போட்டீங்கன்னா உங்களை தேடி அது வரும். அது 2 நாள் நீங்க வந்து மேல உங்க மொட்டை மாடியில கொஞ்சம் இதெல்லாம் தூவி விட்டு பாருங்க, அரிசியெல்லாம். 3ஆவது நாள் அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், எங்கடா அரிசியை காணுமேன்னு சொல்லி போட்டு. அப்புறம் நீங்க வந்தாலும் அது பறக்காது, உங்க கிட்டேயே அப்படியே சுத்தி வரும். அப்போ இதோடைய சுவாபத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த சுவாபம் உடையவர் தான் அன்பின் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நாம் இதை இன்னும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு இன்னொரு குணாதிசயம் உண்டு. இந்த புறா பார்ப்பீர்களானால் புதிதாக மலர்ந்த அந்த இலைகளையே அது சாப்பிடுமாம். அது இந்த கொஞ்சம் அழுகி இருக்கிற இலை, செத்துப்போன இலை, அப்புறம் இந்த குறிப்பாக இந்த அதாவது இறைச்சிகள், இதையெல்லாம் சாப்பிடாது. வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன்லயும் பியூரஸ்ட். அப்போ அது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தலைகளை மட்டும்தான் அது தேடி போய் சாப்பிடுமா. அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பீர்களானால், யாரெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, யாரிடமெல்லாம் அசுசியான காரியங்கள், அதாவது இறைச்சிகள், செத்த இறைச்சிகள், இதையெல்லாம் தேடி போகிறதான் இந்த காக்கா. பிசாசு பாருங்க, எல்லா கர்மம் முடிச்ச காரியங்களையும் அவன் எளிதாக ரொம்ப ரொம்ப ருசிச்சு அவன் அப்படியாக சில காரியங்கள் இங்க நம்ம சொல்ல முடியாது. இந்த பன்னி இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்கும், என்ன சாப்பிடும்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்.
நீங்க அதை என்னதான் இழுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைத்து நீங்க குளிப்பாட்டி சென்ட்டு கிண்டெல்லாம் போட்டு பவுடர்லாம் அடிச்சு ரிப்பன் எல்லாம் கட்டி விட்டு ஆஹா என் செல்லமே என்ன அழகா இருக்கன்னா அது தூணு துப்பிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிடும். திருப்பி எங்க ஓடும்? அதுக்கு எங்க பிரியுமோ அந்த இடத்துக்கு தான் ஓடும். அதுதான் ஒரு பன்னியோட சுவாபம். ஒரு அசுசியான காரியத்தை ரொம்ப ரசித்து ருசித்து ஆர்வமாய் அதை செய்து கொண்டே இருக்கிறானுங்க பாத்தீங்களா? அவனுங்களுக்கெல்லாம் என்ன ஆவி இருக்கான்? இந்த பன்னியோட ஆவிதான் இருக்கு. சிகரெட்டை குடிக்காதான் டாக்டர் அப்பதான் சொல்லியிருப்பாரு. மூச்சு விடுறதுக்கு இழுத்து இழுத்துதான் மூச்சு விட்டுருப்பான். ஆனாலும் போய் அந்த கருமம் முடிச்ச சிகரெட்டு தான் எடுத்து முதல்ல வாயில வைப்பான். ஏன்னா அது வாயில வச்சாதான் இவருக்கு எல்லாமே நடக்குமா. இதையும் நான் வந்து இங்க பிரைவேட் சேனல்ல சொல்ல முடியாது, பப்ளிக் சேனல்ல. அவருக்கு எல்லாமே அப்பதான் நடக்குமா. காலங்கத்தில் எந்திரிச்சு சிகரெட்டை வச்சாதான், வாயில வச்சாதான் மற்றதெல்லாம் அவருக்கு நடக்குமா. அப்புறம் வாயை திறந்துட்டு போக வேண்டியதுதான். சின்ன குழந்தைங்க மனைவி எல்லாம் விதவையாகி எல்லாம் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்குங்க. புரியுதுங்களா? இந்த காக்காயின் குணம். சரி, அந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செல்லாவிட்டாலும் எவ்வளவு பேர் நம்மளுடைய நடத்தையை குறித்து நாம் கவனமாக இருக்கிறோம். சிறு தவறுதானேன்னு சொல்லி அசட்டையாக நாம் விட்டு விடுகிறோம் அல்லவா? அதுதான் சிறு தவறுதான், சிறு துள்ளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சிறிதாக தொடங்கக்கூடிய இந்த தவறுகளை நீங்க அதாவது லகுவாக எண்ணி நீங்க விட்டு விட்டு வருகிறீங்க. சின்ன பொய்யில் ஆரம்பிக்கும், பெரிய பொய் சொல்லி அது கொலை குத்து ஜெயிலு அப்படி தண்டனையில போய் முடியும். நீங்க பொய் பேசுற சுவாபம் தவறுன்னு வேதாகமத்துல சொல்லியிருக்கு. அதே போலதான் அவன் பெரிய பெரிய லஞ்சம் வாங்குறான், நான் வெறும் 500 600ல தானே வாங்குறேன் அப்படின்னா, சின்ன லஞ்சம் பெரிய லஞ்சம் இல்ல, ரெண்டு பேருமே டூ நாட் டேக் பிரைப், டூ நாட் கிவ் பிரைப். வேதாகமத்தில் இருக்கு அதெல்லாம். அதே மாதிரி பூரணி பேசுறது, இது அடிக்கிறது, இது பண்றது, கமெண்ட் அடிக்கிறது, சில பேரை வந்து காது கேளும்படி சில காரியங்கள் எல்லாம் அப்படியே நேராக சொல்லு. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. ஆமா, இவர் பெரிய அப்படியே கடவுள் அடுத்த ஸ்தானத்துல இருக்காரு, ஒண்ணுமே இவர் தவறே பண்ணாத அப்படியே ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமானவர். இதை நான் சொல்லல, வேதாகமத்திலே சொல்லியிருக்கு. மத்திய 7வது அதிகாரத்தை எடுத்து முழுசா வாசிச்சு பாருங்க முதல்ல. அதுல சொல்லுது, உன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த மரத்தூள் கிடையாது, மரத்தையே எடுங்குது வேதாகமம். அதான் நீ பெரிய ஒழுக்கம், நீ பெரிய யோகியம் கிடையாது, மற்றவனெல்லாம் நியாயத்திற்கு இருந்து அப்படியே பச்சையா மெட்ராஸ் பாஷையில சொன்னோம்னா இப்படிதான் சொல்லணும். அப்பதான் நிறைய பேத்துக்கு புரியுது இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் டைரக்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. உடனே எல்லாம் கலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசுறீங்களே, நம்ம இந்த லாங்குவேஜ் புரியுது, இதுதானே புரியுது உங்களுக்கு. அப்புறம் அப்ப இது காக்காயின் குணம். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய குணம் எங்க இருக்கிறது தெரியுமா? அசுசியான செயலை கண்டால் அவர் வெறுப்பார். அவர் அசுசியான காரியங்களை யோசிப்பது கூட இல்லையாம். இதுதான் தேவனுடைய கண்களுக்கு உடைய ஒரு விதமான சாராம்சம், ஒரு விதமான தன்மை. இதை குறித்தெல்லாம் நீங்க சக்கரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்திலும், சங்கீதம் 102 19 20 21 வசனங்களிலும் ஏதோ ஒரு வசனத்துல இருக்கும், அதை மறந்துட்டேன். அப்புறம் எபக்கூக் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய கண்களுக்கு உடைய அந்த அந்த பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக அங்க அருமையா பரிசுத்தாவியானவர் வர்ணித்து எழுதியிருப்பார். தீங்கான காரியங்களுக்கு மேலாக கூட அவருடைய கண்கள் செல்லாதாம், அவ்வளவு பரிசுத்த சுத்த கண்ணர் அவர். அப்போ இந்த அசுசியான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறப்போ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்க குறிப்புகளை எதற்காக கொடுத்து கொண்டு வருகிறோம்னா, இது என்னுடைய என்ன சொல்றது, கட்டுக்கதைகள் அல்ல, இது வேதத்திலிருந்து குறிப்பீடுகளை கொடுத்து அப்படியாக உங்களை வழி நடத்தக்கூடியதாவது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல உங்களுடைய உடல் கிறிஸ்து வாசம் செய்கிற, அதாவது பரிசுத்த ஆவியானவர் குடிதங்கக்கூடிய தேவாலயம் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த அசுசியான காரியங்களை நீங்கள் செய்து ஒரு காக்காவை போல குணாதிசயம் படைத்து செத்து போன இறைச்சிகளை எல்லாம் தேடி நாத்தம் பிடித்த புணங்களில் மேல எல்லாம் உக்காந்து கொண்டு இப்படிப்பட்ட சுவாபங்கள் உடையவர்களாய் நீங்கள் சாராயம் குடிக்கிறது, கேட்ட வார்த்தையில பேசுறது, அப்புறம் மனது முழுவதும் வன்மமும் வஞ்சகமும், இப்படி சபிப்பதும், இறங்காத ஒரு குணம். யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டான். நான் எதுக்கு காட்டணும்? என் மேல யார் இறக்கம் காட்டுறா? அதனாலதான் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேங்கிறான் எவனும். கடவுளே உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேங்கிறார். ஏன்? அதுவும் மத்திய 7வது அதிகாரத்துல இருக்கு.
இதெல்லாம் காக்காயின் குணம். நீங்க இப்படி வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள காக்கா கொத்திட்டு ஓடிடும். ஈவ இறக்குமே பார்க்காது. இன்னொருத்தனோட நம்ம புடுங்கிட்டு போறோமே அப்படின்னு. புறா அப்படி புடுங்காது. புறா அப்படி பிடுங்காது. ஏன்னா அதோடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா நல்ல குணாதிசயம். நீயா கூப்பிட்டு அழைத்து கொடுப்பாயானால் அது பருகி கொள்ளும், அந்த உணவை அது எடுத்துக்கொள்ளும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரும். நீ அவரை அழைப்பாயானால் உன்னுடைய நல்ல நற்குணங்கள் நிமித்தமாக, நற்கீர்த்திகள் நிமித்தமாக, நற்சாட்சியின் நிமித்தமாக, ஆவின் கனியின் நிமித்தமாக, பொறுமையின் குணம், பிறரை மதிப்பு மரியாதையோட நடத்தக்கூடிய குணம், பிறருக்கு இறங்கக்கூடிய குணம், நீடிய பொறுமை, சாந்தம், அமைதி, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுவாபம் படைத்தவனிடம்தான் உணவு தேடியே வருவாராம். நீ அழைத்தால் தான் வருவார். நீ அழைத்தன பரிசுத்த ஆவியானவர் வாங்க வாங்கன்னு உள்ள ஃபுல்லா கெட்ட எண்ணம். வாங்க வாங்கன்னா எப்படி வருவார்? அவர் என்ன காக்காயா வர்றதுக்கு? இல்ல, அவர் புறா. அவருக்கு தெரியுதாங்க, நீங்க என்னதான் இறைச்சி எல்லாம் வச்சு புறா வா வான்னா எதுதான் வரும்? காக்கா தான் வரும். அதே நல்லா சாதத்தை பருப்புல போட்டு பிசைஞ்சு நல்லா நெய் ஊத்தி நீங்க வச்சு பாருங்க, புறா வரும். ஏன்? அது நல்ல சாதம், ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அந்த சாதம் கெட்டு போய் அங்க வச்சீங்கன்னா புறா அந்த பக்கம் வரவே வராது, ஆனா காக்கா வரும். இந்த மாதிரி கெட்ட சுவாபங்கள் உடையவரிடம் எந்த விதமான ஐக்கியமும் இல்லாதவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் சில விதமான கரிஸ்மெட்டிக் பிரேயர்ஸ், ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் சென்று இன்றைய தினத்தில் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும்னு அங்க போதகர் சொல்லுவார். உண்மைதான். ஆனால் அதற்கு சில கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகளை தான் இன்றைய நாளிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு நேராக அங்கே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதாவது. பேதுரு அந்த பெந்தெகோஸ்து நாளில சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவென்று சொல்லி அருமையான அந்த தலைமைத்துவ பணியில் இருக்கக்கூடிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். பேதுருவும் அப்படியாக அதை பேசிக்கொண்டே வருகிறார். த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் இல்லைங்களா, பீட்டர் செர்மன். அதுல 38வது வசனத்துக்கு நேராக பார்ப்பீர்களானால், then Peter said to them, repent, மனம் திரும்புங்கள், let every one of you be baptized in the name of Jesus Christ. எல்லோரும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல முழுக்க ஞானஸ்தானம் எடுங்கள். 2வது கோட்பாடு, for the remission of sins, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தள்ளப்பட்டு கழுவப்படும். 4வது கோட்பாடு, you shall receive the gift of the Holy Spirit. Hallelujah. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? இந்த 4 கோட்பாடுகளையும் எப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்களிடம் போய் கேட்பீர்களானால், நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி பண்ணுவோம், ஈஸ்டருக்கு முன்னாடி பண்ணுவோம். அதுக்கு நடுவுல ஃபாதர் கூப்பிட்டா வருவார், உடனே பழிய தூக்கி ஃபாதர் மேல போட்டுற வேண்டியது. முதலாவது, தயவு செஞ்சு கத்தோலிக்கமார்களே என்னிடம் கோவிச்சு கொள்ளாது இருங்கள். உங்களை நான் மிக 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 அதிகமாக என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். எல்லா திருச்சபைகளை காட்டிலும் எனக்கு கத்தோலிக்க திருச்சபை மேல ஒரு தனி மரியாதை உண்டு. அதற்கு காரணம் இட்ஸ் நாட் பயாசஸ். நான் ஒரு பக்கமா ஒருதலைபட்சமாய் யோசிப்பதல்ல. ஏனென்றால் மிஷினரிமார்கள் அந்த காலங்களில் கத்தோலிக்கம் தான் இருந்தது. கேத்தலிசிசம் வாஸ் டாமினன்ஸ். 19வது நூற்றாண்டுக்கு மேலதான் பெந்தெகோஸ்து எல்லாம் பிறந்தது அதிகமாக. லூத்தரன் திருச்சபைகளும் இருந்தது. ஆனால் பெரும்பாலும் கத்தோலிக்கர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். 14வது நூற்றாண்டு வரைக்குமே பார்ப்பீங்களானால் கத்தோலிக்கர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகம். அப்ப 14வது நூற்றாண்டு வரைக்கும் ஆதி திருச்சபை மாதிரி தான் இருந்து இயங்கி கொண்டிருந்ததுனால அங்கே இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தான் கத்தோலிக்க மிஷனரிமார்களும் கத்தோலிக்க இவாஞ்சலிஸ்டுகளும். இவர்கள்லாம் வந்து சொத்தை எல்லாம் வித்து ஜெர்மனி தேசத்திலிருந்தும், ஐரோப்பா கண்டத்திலிருந்தும், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்தும், குறிப்பாக அமெரிக்கா தேசத்திலிருந்தெல்லாம் அவர்கள் நிறைய வர தொடங்கினார்கள். ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் தான் பெரும்பாலுமானவர்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய சொத்தை வித்து பல நிறுவனங்களை அவர்கள் நிறுவி இப்படியாக அவர்கள் சமூக சேவை செய்யும்படி. இன்றைக்கு சமூக சேவை என்றால் கத்தோலிக்கத்தை அடிக்க ஒருத்தனுமே கிடையாது. இப்ப வரைக்கும் பணத்தை சுரண்டிட்டு போறானுங்க. எல்லாம் கண்டதெல்லாம் காமிச்சு மயக்கி பொய்ய சொல்லி, பொய்யெல்லாம் சொல்லல அவங்க மிஷினரிமார்கள்.
அந்த தரிசனத்துல தான் இன்னைக்கு கான்வென்ட்டுகளும் ஆஸ்பத்திரிகளும் இன்றைக்கு நிறைய சோசியல் சர்வீஸ், இது நம்ம மதர் தெரேசாவும் அதுல ஒருத்தர். எப்படி இருக்கு பாருங்க, தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, சீமான்கள் எல்லாருமே, பெண்களும் தான். அதனாலதான் எனக்கு தனிய மரியாதை உண்டு. சரி, இப்போ முதலாவது இந்த கத்தோலிக்கர்கள் மேல எனக்கு இருக்கிற மரியாதையை நான் உறுதி செய்து விட்டு, முதலாவது நீங்க போய் இந்த பாவ அறிக்கையை யாருக்கிட்ட தான் செய்யணுமா? ஆண்டவரிடம் தான் செய்ய வேண்டும். நீங்க போய் ஒரு மனிதரிடம் போய் சொல்லக்கூடாது. இல்லைங்க, அவர் ஆண்டவருடைய பிரதிநிதி அப்படின்னா அது பழைய ஏற்பாடோட போயிடுச்சுங்க. பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியர் உள் பிரகாரத்திற்குள் அவர் மட்டும்தான் கடந்து போக முடியும். ஏனென்றால் அந்த சுத்திகரிப்பை குறித்தெல்லாம் லேவியர் 16வது அதிகாரத்துல தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்படியாக he has to consecrate himself. சில முறைப்பாடுகள் எல்லாம் அவர் கடந்து போகாமல் சரியா கடைபிடிக்காமல் உள்ள போனார்னா தேவனுடைய அக்னி வந்து அவரை கொன்னே போட்டுருமா. இடுப்புல கயிறு கட்டி தான் அவர் உள்ள அனுப்புவாங்க. அப்போ ஒருவேளை அவர் மரித்து விட்டால் அந்த கயிறுல அந்த பிணத்தை பிடித்து இழுத்து விடலாம். ஏனென்றால் அந்த பிணத்தை எடுக்க போறவனும் மரித்து போய் விடுவான். அப்ப உள்ள பிணம் நாறிவிடும். இதெல்லாம் கோட்பாடுகள். அவ்வளவு பயங்கரமான ஒரு அக்னி உடையவர் ஆண்டவர், கோபாக்கினை உடையவர். பரிசுத்தத்தை மட்டும் விட்டு கொடுப்பதே இல்லை. இன்றைக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசினால் அவர் எல்லாரும் கேலி கூத்தாக சிரிக்கிறார்கள். இவர்களாக பரிசுத்தத்திற்கு ஒரு வர்ணத்தை பூசி ஒரு சித்திரத்தை வரைந்து இதுதான் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கைகளை தட்டுவதென்ன, பிசாசை போல ஆடுவதென்ன, கீழே உருளுவதென்ன, விசில் அடிப்பதென்ன. விசில் அடிச்சா பரிசுத்தமா? சர்ச்சில் உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்டா சினிமா தேட்டராடாது? அறிவு கட்டத்தனமான செயல்களில் ஈடுபட்டு இதெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லி காமித்து கொண்டிருக்கிறாங்க. பெந்தகாஸ்து திருச்சபையில நடக்குதுங்க. பாரம்பரிய திருச்சபையில எல்லாம் யாரும் விசில் அடிக்கிறது இல்லை, அடிச்சே போடுவாங்க. அவங்க எல்லாம் ஒழுக்கமா தான் இருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப நான் பெந்தகாஸ்தை பத்தியும் தான் பேசுறேன். பொதுவாக எல்லாருக்கும் யாரை பத்தியும் நாங்க வந்து புரணி பேசல, அங்க விரல் காட்டி எல்லாம் பேசல. பைபிள் வேதாகமத்தின் கட்டமைப்புல யாரு இல்லையோ தயவு செய்து உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்காதிருங்கள். அங்கேதான் பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் நீங்க ஒரு தவறான உதாரணத்தை உலகத்திற்கு தெரிவுபடுத்துகிறீர்கள். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவத்தை வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பைபிள் நல்லா புரிஞ்சிருக்கு நம்மளை விட. இந்த பைபிள்ல இவங்க இப்படியெல்லாம் எழுதல, இவனுங்க இப்படியெல்லாம் சேட்டப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ஐயோ நமக்கு வேண்டாம்ப்பா இதுன்னு ஓடியே போயிடுறாங்க எல்லாம். அப்ப எங்க போய் சீஷத்துவத்தை நீங்க உறுதி செய்வீங்க? சீஷர்களை எங்கே எழுப்புவீர்கள்? மத போதகர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்து எல்லாத்துக்காகவும் மரித்தார். அவர் ரத்தத்தை சிந்தினார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித நேயத்திற்கு. ஒரு இந்து சகோதரனுக்கும் சிந்தினார், ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கும் சிந்தினார், ஒரு சீக்கிய சகோதரனுக்கும் சிந்தினார். கிறிஸ்துவமே உருவாகல தெரியுங்களா? கிறிஸ்து மரித்த பின்புதான் கிறிஸ்துவமே உருவாச்சு. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆகையால் எல்லா மொழி பேசுறவங்களுக்கும், எல்லா ஜாதி ஜனம் வேதம் எல்லாத்திலும் இருக்கிறவர்களுக்காகவும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனித நேயத்திற்காகவும், பிறக்க போகக்கூடிய மனித நேயத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தின காரணம் என்ன? நீங்க போய் ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபஸ் பண்றதுக்கா? கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்துல அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்த மாத்திரத்துல திரைச்சீலை கீழே இருந்து கிழிக்கவில்லை. ஏன்னா ஒரு பயங்கரமான உயரத்துல இருக்கும். கிழிக்க வேண்டும் என்றால் கீழே இருந்துதான் ஒரு மனுஷன் கிழிச்சிருக்கணும். அதை கூட இவர்கள் கட்டுக்கதையாக மாற்றி விட்டார்கள். இவர்களாக கிழித்து விட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கிழிந்ததாக்கும் அப்படின்னு சொல்றதுபடி இல்ல. திரைச்சீலை மேலே இருந்து கிழித்ததற்கு எல்லா ஆதாரங்களும் உண்டு. அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்ப மேல இருந்து கிழிச்சது யாரு? யாருங்க கிழிச்சா? தேவனாகிய கர்த்தரே அதை கிழித்து போட்டார். திரைச்சீலை கிழிந்தது. ஏன் தெரியுமா? இந்த உள் பிரகாரம் இந்த பிரதான ஆசிரியர் இந்த ஃபாதர் கிட்ட போறது, இந்த மதர் கிட்ட போறது, இந்த என் அப்பாட்ட தான் சொல்லுவேன், என் ஆட்டுக்குட்டி கிட்ட தான் சொல்லுவேன், இதெல்லாத்தையும் விட்டுறணும். இதெல்லாம் பழையவைகள், ஒளிந்து போன காரியங்கள். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரிப்பெண்ட் என்றால் 2 கொரிந்தியர் 5:17 போய்விட வேண்டும் உங்களுடைய கண்கள். நீங்களே எடுத்து வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். கிறிஸ்துவுக்குள் நான் புதிய மனிதனாக மாறினேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனன. ஒளிந்து போன காரியங்கள். ஆகையால் இங்கே புதிய உடன்படிக்கையின் அச்சாரமாக புதிய உடன்படிக்கையை உறுதி செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால்,
இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த விதமான ஒரு மாதிரி ஏதோ தடைகள், ஒரு மனிதனை நம்பி இருக்கக்கூடிய அந்த நிர்பந்தம், இவைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா முழங்கால்களும் முடங்கி அறிக்கை செய்த மாத்திரத்தில் தேவனுடைய உள்பிரகாரத்துக்குள் யார் வேண்டாலும் செல்லலாம். ஆனால் அதற்கு முன்பே சில கோட்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது ரிப்பெண்ட். ரிப்பெண்ட் என்றால் என்ன? ரிப்பெண்ட் என்றால் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கும் நான் ரொம்ப व्यसனப்படுறேங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் व्यसனத்தை தான் நான் ரொம்ப ஐ ஃபீல் வெரி சாரி, ஐ ரிக்ரெட் அப்படின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அப்படி என்றால் நான் இன்னும் முழுசா மனம் திரும்பல, இப்படி பேசுனதுக்கோசரம் நான் மனசு என்ன சரி நான் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே வேலையா தான் இருப்பான் நம்மால். குடிகாரன் இப்படி ஐயோ நான் குடிச்சிட்டம்மா, நாளிலிருந்து கண்டிப்பா போக மாட்டோமான்னு படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் காலில் எந்திரிச்சோன்னா தலைவர் எங்க தான் நிற்பாரு? அதே சரக்கு கடையில தான் நிற்பாரு, அதே குவார்டர் தான் வாங்குவாரு, அப்படியே அதே இதை குடிச்சிட்டு அடுத்த நாளும் அதே கதையை தான் சொல்லி ஒரு நாள்ல கதை சொல்றதுக்கு சுவாசமே இருக்காது, மரித்த சடலமா கிடப்பார். அந்த அம்மா அப்பாவும் விதவையாயிருவாங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்றைக்கு அதே பிரச்சனை தான் கிறிஸ்துவத்திலும். ரிப்பெண்ட் என்றால் மனம் திரும்பி. அதே குடிகாரர் ஒரு நாள், என் மனைவிக்கு நான் கொடுத்த துன்பங்கள் போதும், கஷ்டங்கள் போதும், என் பிள்ளைகள் எல்லாம் முகமாடி நிற்பதை நான் பார்த்த நாட்கள் போதும், இவர்களை நான் கண்ணு மண்ணு தெரியாம ஒரு மிருகத்தை போல அடித்த நாட்கள் போதும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அந்த பாட்டில டிச்சில வீசிட்டு வரான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கண்ணே அங்க போகாது, அவன் கையெல்லாம் வடவடக்கும், ஆனாலும் மனதுல உறுதியா இருப்பான். அவனுக்கு ரெஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி இடங்கள் எல்லாம் தேவையே படாது. அதுதான் உறுதியான தீர்மானம். தன்னுடைய தீர்மானங்களில எவன் ஒருவன் உறுதியாக நிலைப்பாடல நிற்கிறானோ அவன் பெயர் தான் கிறிஸ்துவன். அவன் எப்படியாக இந்த நிலைப்பாட்டுக்குள் வர முடியும் என்றால் ரிப்பெண்ட். நான் மனம் திரும்புறேன், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இந்த காம விகாரம் வேண்டாம், இச்சை வேண்டாம் என்று உறுதியான நிலைப்பாடு. சரி, இந்த உறுதியான நிலைப்பாடு எடுத்த பிறகு நான் பாவத்தில் விழுந்தால் நான் எப்படி தேவனுடைய முகத்தில் முழிப்பேன் என்று சொல்லுகிறீர்களா? அதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீ உறுதியான நிலைப்பாடை எடுத்தாய், ஆனால் மாம்சத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் உன்னை தடுமாற செய்ய வைக்கிறது. கவலைப்படாதே, உன்னுடைய ஆவியில நீ உறுதியாக இருக்கிறாய் பாத்தியா, அதைத்தான் நான் பார்க்கிறேன், கவலை கொள்ளாதே. 2-3 முறை நீங்க கீழே விழுவீங்க. அதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்க தேவன் உதவி செய்கிறார். அதுதான் அதோட ஒரிஜினல் பொருள். அப்போ நீங்க 7 முறை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தூண்டு போக கூடாது. 8வது முறை எழுந்து நின்று அதை போராடுகிறப்போ ஒரு 10-15 தடவை நீங்க அப்படி விழுந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க விழுவதற்கு பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் இந்த ரிப்பென்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பதம், ஒரு அருமையான ஒரு சாராம்சம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இது முதலாவது கோட்பாடு. எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? புறாவின் வடிவில வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இல்லங்களில, உங்களுடைய இல்லம் என்றால் என்ன? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் குடிதங்க வேண்டும் என்றால், அவரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்றால், எதையெல்லாம் செய்து நீங்க வெளியே வந்தால் அதற்கு தகுதி உடையவர்களாக மாறுவீர்கள். இரண்டாவது அங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? Let every one of you be baptized. முழுக்கணி அனுஷ்டானம். யாரெல்லாம் முழுக்கணி அனுஷ்டானம் எடுக்கலையோ எடுத்துருங்க. அதை எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அதை சடங்காச்சாரமா எடுக்கக்கூடாது. நல்ல தீர்மானங்களை எடுத்துதான் அந்த முழுக்கணி அனுஷ்டானத்தை நல்ல ஒரு பாஸ்டரை வச்சு எடுங்க. பாஸ்டரே சரியா இல்லைன்னு வைங்களேன், அவர் கொடுக்குற முழுக்கணி அனுஷ்டானம் விளக்குமா? நல்லா அவரை பத்தி எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போய் அப்புறமா அந்த டேங்க்ல குதிங்க, சரியா? ஆனா டேங்க்ல குதிச்சு நீ எந்திரிச்சோன்னா எப்படி ஆயிரணும்? புது மனுஷனா எந்திரிச்சோன்னா. அதான் 2 கொரிந்தியர் 5:17. சரி, எனக்கு முழுக்கணி அனுஷ்டானம் வெளிப்படையா எடுக்கவே முடியாது, என் வீட்டு சூழ்நிலை அப்படின்னா, ஒரு ரகசிய கிறிஸ்துவன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? இந்த முழுக்கணி அனுஷ்டானம் பி பேப்டைஸ்ட் இந்த வாட்டர்னு சொல்லல. பேப்டைஸ்ட்னா என்ன தெரியுங்களா? உங்களுடைய ஆவில நீங்க ஜெனிப்பிக்கணும். ஏன்னா நிறைய கிராமங்கள் எல்லாம் பார்ப்பில்லைனால் நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய வேற மதத்துல பிறந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது.
எடுக்க முடிந்தால் எடுங்க, சூழ்நிலைக்கு அனுமதிக்கவில்லையா? இந்த முழுக்க ஞானத்தோட அர்த்தம் என்னவென்றால் ஆவியில பிறப்பது, ஆவியில மறுபிறப்படைவது. அப்படி என்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்கள் மறுபிறவியாய் மாறுகிறீர்கள். எப்படி ஆதாமை ஆண்டவராகிய தேவன் முதலாவது சிருஷ்டித்தாரோ அப்படி உங்களுடைய ஆவியில மறுபடியும் பிறந்து மாம்சத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஆவிக்குரிய மனிதனாவும் மனுஷியாவும் நீங்கள் மாறுகிறதுக்கு அது பொருளாகும். மூன்றாவது, பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதை நீங்கள் விசுவசிங்கள். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 7 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். புரிகிறதா? சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான், வாசித்து பாருங்கள். இதெல்லாம் வாசிக்காம சும்மா நீங்க அப்படியே ஏனதானு படிக்க கூடாது. ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், பாவங்கள் கழுவப்பட்டதை நீங்கள் நம்புங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு முறை மன்னித்தால் அவர் நினைவு கூறுவதில்லை என்று எழுதியிருக்கிறது அந்த வசனங்களில. யார் சொன்னா உங்களுக்கு பழைய காரியங்கள்லாம் ஒன்னா அவர் மனசுலதான் வச்சிருக்காருன்னு? ஞாபகத்தில் இருக்கிறது, ஆனால் அவர் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதில்லை, அதை நிராகரிக்கிறார். ஏன்? நீ தீர்மானம் எடுத்து விட்டாயே, இயேசு கிறிஸ்துவை உன் தேவனாக ஏற்றுக்கொண்டாயே, ரட்சிப்பின் பாதையில நடந்து விட ஆரம்பித்து விட்டாயே, ரட்சணிய நாட்கள் உன் வாழ்க்கையில தொடங்கியதே. நான் எப்படி நினைவு கூறுவேன்? நான் எப்படி பழைய காரியங்களை நினைப்பேன்? அவனே பழைய காரியங்களை விட்டுட்டு வந்துட்டான், நான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன்? துர்எண்ணம் படித்த மனிதனே அதை மறைந்து விட்டான், உன்னத எண்ணம் உத்தம எண்ணம் உடைய அந்த தேவனா நினைத்து கொண்டிருப்பார். இதெல்லாம் பிசாசு உங்க நினைவுக்கு கொண்டு வருவான். நீ அப்படி இருந்தவன் தானே, நீ எல்லாம் ஒரு பிறவியா, அப்படி இப்படின்னு உங்களை டிமோட்டிவேட் பண்ணி கொண்டே இருப்பான். அதையெல்லாம் நீங்கள் உதறி தள்ள வேண்டும். ஹலோ ஹலோ, என்னோட இருக்கீங்களா? கடைசியாக, you shall receive the gift of the Holy Spirit. இங்கதான் பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த gift of the Holy Spiritனா எல்லாத்துக்குமே நினைவில் வருவது என்ன? அந்நிய பாஷையின் வரம் கிடையவே கிடையாது. அந்நிய பாஷை வரம் இருப்பது உண்மை, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்படி அது இல்லை என்றால் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கவே மாட்டார். அதோடைய கோட்பாடுகள் எல்லாம் அப்புறமாக வாசித்து பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அதிலே பல காரியங்களை குறித்து இதையெல்லாம் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதுல ஒரு வரம் என்ன தெரியுங்களா? ஞானத்தின் வரம், அதுவும் பரிசுத்த ஆவியானவர் வரம் தான். அறிவின் வரம், அதுவும் பரிசுத்த ஆவியானவர் வரம் தான். பகுத்தறிகிற வரம், அதுவும் பரிசுத்த ஆவியானவர் வரம் தான். அதோடு கூட அற்புதம் செய்கிற வரம், சுகமளிக்கக்கூடிய வரம், போதிக்கக்கூடிய வரம், இந்த வரம் அந்த வரம். நம்மால் எது தேவையோ அது தீர்க்க தரிசன வரம். எதுல ஃபேமஸ் ஆக முடியுமோ அதை பிடிச்சுக்குவான். பிடிச்சிட்டு இந்த வரம் தான் எனக்கு வேணும், இந்த வரம் தான் எனக்கு வேணும்னு தை 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 தைன்னு குதிக்கிறது. யாருங்க சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு? ஹலோ ஹலோ, முதல்ல இந்த காரியத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 23 வசனங்கள்ல ஆவியின் கனி இருக்கு பாத்தீங்களா? அந்த கனிய நீங்க வற்புறுத்தி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், பொறுமை வேணும், நீடிய சாந்தம் வேணும், இதெல்லாம் அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வரணும். ஆனால் வரத்தை எனக்கு இதுதான் கொடுக்கணும்னு கேட்பதற்கு உரிமையே கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய எபேசியர் 5வது அதிகாரம் 17 வசனத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக திட்டம், தெய்வீக சித்தத்தின்படியே எதையெல்லாம் உங்களுக்கு முன்குறித்து நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த வரத்தை மட்டும்தான் தருவார். சில பிரதர்ஸ் பாருங்க, அந்நிய பாஷை வரம் இருக்காது. எனக்கு அந்நிய பாஷை வரல, நான் அந்நிய பாஷையில பேசினதே கிடையாது, அதற்காக நான் முயற்சி எடுத்ததே கிடையாது. கையை தட்டிட்டு வேகமா வாயில பேசுங்க, அதே ரபரபா ஷபஷபா தான் பேசிக்கிட்டே இருப்பான். 30 வருஷம் கழிச்சாலும் அதே தான் பேசுவான். அதை பகுத்தறிகிற ஞானத்தின் வரத்தையும் அதோட கொடுக்குறாரு. எங்க பகுத்தறிஞ்சு சொல்லு பார்க்கலாம், உனக்கு என்ன வெளிப்பாடு சொன்னார் ஆண்டவர்னா பேந்த முழிப்பான். அப்படின்னா நீ பேசிட்டு இருக்கிறது என்ன? டீமானிக் டங், கிப்ரிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை இல்லை நீ பேசுறது பிசாசோட பாஷை, குழப்புகிற பாஷை, உருப்படாத பாஷை. இதையெல்லாம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. பகுத்தறிலையா வாயை மூடிட்டு உட்காருன்னு இருக்கிறாரு. ஏன்னா நம்பல, நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. அப்ப யாருங்க உங்களுக்கு சொன்னா இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசினாதான் உனக்கு முழுக்க ஞானஸ்தானம் வேலை செஞ்சது அப்படின்னு? மிஷின் ஆயில் ஊத்துனாதான் ஓடும். அந்த மாதிரி இவர் அது இருந்தாதான் உனக்கு அந்நிய பாஷை, இவரா ஒரு ஃபார்முலாவை போட்டுக்குவார். இந்த மாதிரி நிறைய அறிவு சூன்யங்கள் இருக்குது நம்மளோட கிறிஸ்துவத்திற்குள்ள. என்ன பண்றது? இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல வேண்டியதா இருக்கே. ரொம்ப ஆழமான சப்ஜெக்டுங்க இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட்.
இவ்வளவு சீக்கிரம் கவர் பண்ண முடியாது. ஆனாலும் என்னால முடிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆக உடனடியாக டேங்க்ல குதிச்சு எந்திரிச்ச உடனே எனக்கு வரம் கிடைத்தது. வரம் உடனே கிடைக்கவே கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் வரம் உத்தரவாதமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் வருகிற நாட்களில. உன்னுடைய நடத்தையை பொறுத்து, உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து, உன்னுடைய ஆவியின் கனியை பொறுத்து, நீ எவ்வளவாக இதோ அந்த முன்னேறின பாவங்களை எல்லாம் நீ பின்னே தள்ளி முன்னேறுகிறாயோ, இவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தாக்கும் உங்களுக்கு அவருடைய தெய்வீக திட்டத்தின்படி, அதாவது வானமும் பூமி அது உலக தோன்றும் முன்பே உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறாராம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? Before the foundations of the world, God has created some divine will and plan for you and me. அந்த பிளான் படி ஆண்டவர் கரெக்டா அந்த நேரத்தில் உனக்கு கொடுப்பார். ஆனா இதெல்லாம் பரிசோதித்து பார்க்காம, ஆவியை பரிசோதித்து பார்க்காம, அவர் நீ விளையாட்டுத்தனமா தான் வந்திருக்கியா இல்ல அறிவு கிட்டத்தனமா, அதை நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே அறிவே இல்லாம யாரோ சொன்னாங்கன்னு போய் ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. அது ஞானஸ்தானமே கிடையாது, அது ஏமாற்று வேலை. புரியுதுங்களா? அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுக்காம, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாம நீங்கள் இப்படியாக போய்கொண்டிருப்பீர்களாம். நான் கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டேங்க, ஞானஸ்தானம் எடுத்தேங்க, ஒண்ணுமே மாறலங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த அறிக்கையா தான் இருக்கும். உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. ஏன் மாறாதுங்கிறதுக்கு விளக்கங்கள், ஏராளமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். ஹலோ ஹலோ என்னோட இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 18வது வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்கள். ஏனால் அந்தியோக்கு என்கிற பட்டணத்துல கிறிஸ்துவர்கள் அங்கே தோன்றப்பட்டார்கள். அதற்கு முன்பே அவர்கள் நிலைப்பாட்டுக்குள் வருகிறார்கள். அங்கெல்லாம் ஒன்று கூடி நிலைப்பாட்டுக்குள் வருகிறார்கள். இந்த அப்போஸ்தலர் 2:18-38 சொன்னதை அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க எல்லாம் உறுதியா இருந்து, அப்படியாக 26வது வசனத்துல அப்போஸ்தலர் 11:26 கிறிஸ்துவர்கள் என்கிற ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது இந்த நிலைப்பாடு எடுத்த பிறகு. அதற்கு பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் அபரீதமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கண்டிப்பாக தேவை. அந்த வரங்கள் இல்லாமல் உங்களால கிரியை செய்யவே முடியாது. சீஷத்துவத்திற்கு நீங்கள் உதாரணமான ஒரு பிள்ளையா இருக்கவே முடியாது. சீஷர்களை இயேசுவின் நாமத்துல நீங்க உருவாக்கவே முடியாது. உலகத்திற்கு நற்சாட்சியை கொடுக்கிறவர்களாம், நற்கிருத்தியை செய்கிறவர்களாம் இருக்கவே முடியாது. உண்மைதான். ஆனால் இந்த வரமானது ஆட்டோமேட்டிக்காக நீங்க பெற்றுக்கொள்வதில்லை. சுவிட்ச் போட்டா ஃபேனு சுத்தும் இல்லைங்களா? ஆனா அந்த ஃபேன்ல காயில் போச்சுன்னா சுவிட்ச் இல்லை, நீங்க ஏறி சுத்தினா கூட சுத்தாது. அந்த பேரிங் எல்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், சுத்தினாலும் கடா கடா கடான்னு நின்றும். அப்படியே கையில சுத்துறதுக்கா ஃபேனு? சுவிட்ச் போட்ட சுத்துறதுக்கு தானே ஃபேனு. நம்மளால அதையும் பண்ணுவான். அப்புறம் போய் எல்லாம் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து அவரெல்லாம் மாத்தி விட்டு போட்டு அடிச்சா சும்மா ஸ்வங்கின்னு பறக்கும். அந்த மாதிரி உங்க தலையில இருக்கக்கூடிய அந்த ஃபியூஸ் போன காயில்கள் எல்லாம் புடிங்கி எரிஞ்சுட்டு, வேதாகமத்துல என்ன இருக்கோ கண்ணை திறந்து, இருதயத்தை திறந்து, பரிசுத்த ஆவியானவர் உதவியோட இதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சரியாக கடைபிடித்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அவரும் முழுக்க ஞானஸ்தானத்தில் ஈடுபடுகிறார் இல்லைங்களா? அப்போ அங்க பார்ப்பீர்களானால் யோவான்ல இன்னும் அதிகமாக வரக்கூடிய காரியமாவது, அவர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இந்த மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் 13வது வசனத்திலிருந்து அங்கே பார்ப்பீர்களானால் then a voice came, this is my beloved son and it's well pleased, he has been baptized and ஒரு நிமிஷம் லைக் அதேதான் 16வது வசனத்துல. இப்போ யோவான் ஸ்நானகன், இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம், என்னது நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வடிவில தான் வருவார் என்று சொல்லி அங்கே யோவான் ஸ்நானகன் தனக்குள்ளாக ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்கிறார். அதாவது இது எங்கேயுமே நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபஸி எல்லாம் கொடுக்கல. புறா வடிவில இறங்கினவாரு அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க. ஆக அவராக மனதில் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்கிறார். மெஸ்ஸியாவை நான் எப்படி கண்டுகொள்வேனாம்? இந்த புறா வடிவில். இந்த புறா அப்படிங்கிற காரியம் அவரோட இருதயத்துல எப்படி வந்ததுன்னா, நோவாவோட கதையெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நோவா புறாவை தான் அனுப்பினார், புறா ஒரு இன்னசென்ட், இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள்லாம் தெரிந்து அவர் இப்படியாக இந்த புறா வடிவில் அவரும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து இவர் அறிந்திருக்கிறார். இப்படியாக அவர் இந்த வடிவில வருவார் அப்படி என்று சொல்லி நான் அறிந்து கொள்வேன். அதே மாதிரி அவர் அடையாளம் வச்ச மாதிரியே ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் பழைய ஏற்பாடுல அடையாளம் வைத்துதான் தெரிந்து கொண்டார்கள். அதை யாரெல்லாம் பண்ணா? எசேக்கியா ராஜா பண்ணார். இப்படியாக
சன் டயல் வந்து 10 டிகிரிக்கு பின்னாடி போகணும், பின்னாடி போச்சு சூரியன். அப்புறம் தான் நம்பினார். கிதியோன் சொல்லுவார்ல, இந்த இடத்துல மட்டும்தான் பனி பெய்யணும், நாங்க பெய்யும், அதை விட்டு மற்ற இடத்துல எல்லாம் பெய்யணும், அதே மாதிரி பனி பெய்யும். அப்படியெல்லாம் ஆண்டவர் விளையாண்டு இவனுங்களெல்லாம் நம்ப வச்சார். அது பழைய ஏற்பாடு. நம்ம புதிய ஏற்பாடு ஜனங்கள் என்ன பண்றான், அதே மாதிரி சீட்டு குலுக்கி போடுறான். இந்த சீட்டையே சுப நாமத்தில் நான் எடுக்கிறேன். எவன்டா சொல்லி கொடுத்தான் அவனுக்கு? கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கெல்லாம். பழைய ஏற்பாடு பழையவைகள் ஒளிந்து போன, புதிய ஏற்பாடு புதிதாத காரியங்கள் பிறந்தது. விசுவாசம், நீ விசுவசித்தாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய், அதுதான் புதிய ஏற்பாடு. சீட்டு குலுக்கி போடுறது இல்ல புதிய ஏற்பாடு. இல்லைங்க, யோனாக அந்த போட்ல எல்லாம் போட்டாங்க இல்லைங்க, அது பழைய ஏற்பாடுறா. எவ்வளவு தடவை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அடிச்சுக்குவார். நான் சொல்லல. ஹலோ, பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? இதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், உன்னை பழைய ஏற்பாட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா அது வேலை செய்யாதுப்பா. காய்ச்சலுக்குன்னு போறீங்க, வயிற்று வலி போறதுக்கு மாத்திரை கொடுக்குறாரு. காய்ச்சல் போகுமா? போகவே போகாது. வயிற்று வலி போகுமா? வயிற்று வலியே இல்லை. அப்புறம் எதுக்குடா அந்த மாத்திரை எனக்கு கொடுத்தேன்னு நீங்க போய் டாக்டர் ஒரு அறிய மாட்டீங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தோட நிலைமை. ஹலோ, ரொம்ப நியாயமா ரொம்ப அருமையான விதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால ரொம்ப இதா டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. நான் பேசலங்க, சரியா? சில காரியங்கள் இப்படி எல்லாம் சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை வைத்து போகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வருகிறார். இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா யோவான் ஸ்நானகனுடைய சொந்தக்காரர் பையன் தான் இவர். ஆனா இவர் தான் மெசியாவான்னு அவருக்கே தெரியாது. மரியாளோட அந்த பிறப்பு குறித்தெல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனாலும் முழுதாக விசுவசிப்பதற்கு அவரும் புதிய ஏற்பாடின் உடன்படிக்கைக்குள்ள வரலையே. பழைய ஏற்பாடு மனுஷன் தானே. ஒரு அடையாளத்தை வைக்கிறார். எல்லாத்துக்கும் கொடுப்பது போல இயேசு கிறிஸ்து லைன்ல வந்து நிக்கிறாரு. முழுக்க ஞானஸ்தான கொடுத்தோன்ன இயேசு கிறிஸ்து தண்ணீரை விட்டு வெளியே வரும் வேளையில வானம் திறந்தது. அங்கே ஆண்டவருடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட், அங்கே பார்ப்பீர்களானால் முதல் முறையாக இந்த பதம் ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆவி அவர் மேல புறா வடிவில் இறங்கினதாம். அண்ட் இன்னொரு அடையாளம், இவர் கேட்காத அடையாளத்தை பரலோகம் அங்கீகரிக்குது. என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இவர் என்னுடைய குமாரன், என்னுடைய பிரியமான குமாரன், இவன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரன், my beloved son, என்னுடைய அன்பு குமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். எப்படி பிரியமா இருந்தாரா? ஏன்னா இதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் கோட்பாடுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றி வந்தார். அதனாலதான் பிரியமாக இறங்கினார். அதே போல பிரியமாய் நீங்கள் நடந்தால்தான் உங்கள் மேல் ஆண்டவராகிய தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு அனுமதியே கொடுப்பார். இப்பொழுது புரிகிறதா? 8வது வசனம், 8வது அதிகாரத்துக்கு நேராக போலாமா? இது ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். 8வது அதிகாரம் 8வது வசனம். Then he also sent out a dove to see if the waters have abated from the face of the ground. ஏன் தெரியுங்களா? இந்த புறா வந்து உண்மையை சொல்லும். கரெக்டா போய் ஒரு சைன் எடுத்துட்டு வரும். அது என்னன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஏன்னா புறா நம்பத்தக்க கூடிய ஒரு பிராணி, ஒரு பறவை. இந்த காக்கா மாதிரி வந்து அயோக்கிய காக்கா இல்ல, அது ரொம்ப இன்னசென்ட். புறா பாருங்க, புறாவை வைத்துதான் தூதுகள், நேரம் இல்லாதனால அதெல்லாம் சொல்லல, தூது அனுப்புவாங்கங்க. புறாவை அழகா பழக்கி வச்சிருப்பான், காலில் கட்டி விட்டுருப்பான், இங்கிருந்து பல மைல் போய் கரெக்டா தூது அனுப்பிட்டு திருப்பி வந்துடும் ஓனர்கிட்டே. அந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல். இங்க இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே அது உண்டு. அந்த மாதிரி நம்பத்தக்க கூடிய ஒரு ஆவியானவர். இவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம், இவரை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம். இவர் உங்களை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதனால்தான் புறாவை தேர்ந்தெடுத்தார். ஏன்னா இது போய் கரெக்டா ஒரு மெசேஜ் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அது நல்ல செய்தியா தான் இருக்கும்னு நம்பிக்கையோட அவர் அனுப்புகிறதாவது. சரி, இதோட நிறுத்திக்கலாமா? இதுக்கு மேல போனா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் குழம்பிடும். நிறுத்திடலாம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திர கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியின் மழையினால நினைத்து எங்களை அபிஷேகம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
இதை தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் போடுங்க. அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் கடந்து சென்று உங்கள் தேவைகளை தெரிவிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம்.